ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, கர்நாலயா திருச்சபை 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020ஆம் ஆண்டிற்கான ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய மனமகிழ்ச்சியும் கிருபையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு அருள் புரிந்தருளும். உம்முடைய பரிசுத்த வாசனத்தை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்கள் கிருபையை தாரும். எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் அனைத்தும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து சேர்வதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 2ஆம் பாமாலையை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடல். ஹிம் நம்பர் 2. நாம் ஆண்டவரை தொழுவோம். 2ஆம் ஆராதனை முறையை நாம் ஆசரிப்போம். பேஜ் நம்பர் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் பிதாவாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை, பிரேயர் ஆஃப் கன்ஃபெஷன்.
தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். Let us confess our sins to the Almighty God. எங்கள் பிதாவாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமான நாங்கள் செய்திருக்கிற பாவ குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தருளும். கல்வாரியின் இரத்தத்தினாலே எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை கழுவி சுத்திகரியும். என்றென்றும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், சாட்சிகளாய், பரிசுத்த ஜனமாய் வாழ்வதற்கு அனுக்கிரகம் தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். முதலாம் வேத பாடம் வாசிக்கப்பட கேட்போம். அது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. The first lesson is taken from Genesis chapter 14. இன்று வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாகம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய வாசிக்க கேட்போம். அவன் கெர்தேலா குமாரரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திருப்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமேன் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறப்பு பாடலாக கீர்த்தனைகளிலே 256ஆம் கீர்த்தனையை பாடுவோம். லிரிக் நம்பர் 256. போஜனம் தானும் உண்டோ திரு ராப்போஜனம் போலுலகில் என்ற பாடலை நாம் பாடுவோம். மரணத்தின் சாசன
கண்ணிகட்கான மெய் நேசத்தின் போசனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போசனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போசனம் பஞ்சகாலத்தும் கிடைத்திடும் போசனம் போசனம் தானும் உண்டோ திரு ராப்போசனம் போல் உலகில் போசனம் தானும் உண்டோ. பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போசனம் பொன்வான தூதரும் உண்ணாத போசனம் பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போசனம் பொன்வான தூதரும் உண்ணாத போசனம் ஓர் காலமும் குறைவாகாத போசனம் ஓர் காலமும் குறைவாகாத போசனம் ஒப்பில்லான் மாமிசம் ரத்தமாம் போசனம் போசனம் தானும் உண்டோ திரு ராப்போசனம் போல் உலகில் போசனம் தானும் உண்டோ. பஸ்கப்பலியின் பொருள் என்னும் போசனம் பாவி பூசிக்கும் சமாதான போசனம் பஸ்கப்பலியின் பொருள் என்னும் போசனம் பாவி பூசிக்கும் சமாதான போசனம் நிஷ்கார நிந்தை பாவம் போக்கும் போசனம் நிஷ்கார நிந்தை பாவம் போக்கும் போசனம் நின்மாலன் தந்திடும் அற்புத போசனம் போசனம் தானும் உண்டோ திரு ராப்போசனம் போல் உலகில் போசனம் தானும் உண்டோ. மாமலை பீட பலியான போசனம் மானிட ஞானத்து கெட்டாத போசனம் மாமலை பீட பலியான போசனம் மானிட ஞானத்து கெட்டாத போசனம் ஆமென்று நாங்கள் போதித்திடும் போசனம் ஆமென்று நாங்கள் போதித்திடும் போசனம் அத்தனாமை மொழியாலான போசனம் போசனம் தானும் உண்டோ திரு ராப்போசனம் போல் உலகில் போசனம் தானும் உண்டோ. மாமிசம் அப்பத்தோடே வரும் போசனம் பல்லன் ரத்தம் ரசத்தோடுரும் போசனம் மாமிசம் அப்பத்தோடே வரும் போசனம் பல்லன் ரத்தம் ரசத்தோடுரும் போசனம் பூமியில் மோட்சம் கொணர்ந்திடும் போசனம் பூமியில் மோட்சம் கொணர்ந்திடும் போசனம் பொய் கிறிஸ்தோர்களும் காக்கினை போசனம் போசனம் தானும் உண்டோ திரு ராப்போசனம் போல் உலகில் போசனம் தானும் உண்டோ. சுவிசேஷ வேத பாடம் வாசிப்பட கேட்போம். அது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. சென்ட் மார்க்ஸ் காஸ்பிள் சாப்டர் 14.
இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதப்பாடம் அது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 26 முடிய. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லா அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்கா புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்டார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு நகரத்துக்கு போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியிருந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தளத்தில் கையை போடுவனாகிய 12 ஒருவன் அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே பேசுகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்த நாள் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணுங்கள். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, இதோ அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு சென்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதப்பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வாசனத்தை நாம் தியானிப்போம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பேசும் அடியார்கள் கேட்கிறோம். உடைய வேதத்தில் உள்ள வசனங்களின் மூலமாய் தேவரீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி உடைய வசனங்களுக்கு இசைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். உடைய வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக மாற்றியருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். The topic that is given to meditate on this Sunday is Sacrament of Holy Eucharist. கர்த்தருடைய ராப்போஜனமாகிய சாக்கிரமந்து, கர்த்தருடைய நற்கருணை ஆகிய சாக்கிரமந்து. Sacrament of Holy Eucharist.
நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக ரோமன் கத்தோலிக்க சபைக்கு 7 சாக்கிரமந்தங்கள் உண்டு. ஞானஸ்நானம், நற்கருணை, திடப்படுத்தல், ஒப்புரவாகுதல், அனாயிண்டிங் ஆஃப் த சிக், மேரேஜ், ஆர்டினேஷன் போன்ற 7 சாக்கிரமந்துகள். நமக்கு 2 சாக்கிரமந்துகள். முதலாவது பாப்டிசம், ஞானஸ்நானம். இதை குறித்து விவரமாக நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்னொரு சாக்கிரமந்து ஹோலி யூகரிஸ்ட், த ஹோலி கம்யூனியன். முதலாவதாக சாக்கிரமந்து என்றால் என்ன? வாட் இஸ் அ சாக்ரமெண்ட்? சாக்கிரமந்து என்றால் என்ன? சாக்கிரமந்து என்பதை குறித்து வில்லியம் பார்க்லே என்கின்ற பிரிட்டிஷ் வேத அறிஞர் விளக்கும்போது அவர் சொல்கிறார், Sacrament is an ordinary thing with an extraordinary meaning, with an extraordinary spiritual meaning. சாக்கிரமந்து என்பது ஒரு சாதாரண பொருள், அது அசாதாரணமான அர்த்தத்தை குறிக்கும். வில்லியம் பார்க்லே ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை குறித்து எழுதுகிறார். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தன்னுடைய தாயனவர் இறந்தபடியினாலே அவர் அங்கே கிராமத்திற்கு செல்கிறார். அந்த தாயனவருடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்துகிறார்கள். அங்கே இருந்த ஒரு முக்கிய டேபிள் டிராயரை திறந்து பார்த்தால் அங்கே வெல்வெட் துணியிலே கட்டப்பட்டிருந்த ஏதோ ஒரு முக்கியமான பொருள். அதை திறந்து பார்த்தார். அதில் என்ன இருந்திருந்தால் மணி ஆர்டர் ரெசிப்ட்ஸ். அவர் லண்டன் மாநகரத்திலிருந்து தன் தாயானவருக்கு அனுப்பின மணி ஆர்டர். அந்த மணி ஆர்டருடைய ரசீதுகள். நன் பார்வையிலே அது ஒரு சாதாரண பொருளாய் காணப்படலாம். ஆனால் அந்த தாயானவருக்கு அது மிக மிக முக்கியமான பொருள். ஆகவே அதை மிக அழகாக அடுக்கி ஒரு வெல்வெட் துணியிலே அதை கட்டி வைத்திருந்தார்கள். So the money order receipts for that mother, which was sent by this member of parliament, her son, was a sacrament. அதே போன்று பிரபலமான பிரிட்டிஷ் அட்மிரல் நெல்சன் அவர்கள் மரித்து போன போது அவருடைய உடல் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் ஆராதனையிலே ஆலயத்தில் வைக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்படுவதற்காக கொண்டு போகும்போது அவருடைய உடலை சுமந்து சென்ற அவரோடு உழைத்த நேவல் செயிலர்ஸ், கப்பல் படை வீரர்கள், அவருடைய உடலை சுற்றியிருந்த யூனியன் ஜாக், பிரிட்டிஷ் தேசத்தினுடைய தேசிய கொடி, அந்த கொடியை அவரை அடக்கம் செய்யும்போது அதை கிழித்து ஒவ்வொரு பீஸாக அதை எடுத்துக்கொண்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு சாக்ரமெண்ட். அது அவர்களுக்கு மிக முக்கியமான பொருள். ஆகவே சாக்கிரமந்து என்றால் ஒரு சாதாரண பொருள், ஆனால் அது ஒரு அசாதாரணமான அர்த்தத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பஸ்காவை ஆண்டுடைய பந்தியாக மாற்றி தந்தார். Lord Jesus Christ changed the Passover festival into the Holy Communion. Lord Jesus changed the Passover festival to the Holy Communion. பஸ்காவை குறித்து நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடம் இருந்தார்கள். Israelites were in Egypt for 430 years. Out of 430 years, maybe for 100 or 150 years, the last 100 or 150 years, they have become slaves. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த 430 வருடங்களிலே ஒருவேளை 100-150 ஆண்டுகளோ அடிமைகளாய் மாறி போனார்கள். ஆகவே பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனத்தினுடைய விடுதலை பண்டிகை. Passover festival is the remembrance of the deliverance from Egyptian slavery. இதை குறித்து மிக அழகாக டாக்டர் சிசில் டிமெல்லோ என்கின்ற பக்தன்
டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கின்ற படத்தை எடுத்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே நாம் பார்ப்பது போல யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை இந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து அனுப்புவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. The Pharaoh, the king of Egypt, most probably Ramses, the Pharaoh Ramses, was not willing to set the Israelites free from their slavery. ஆகவே ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்கள் மத்தியிலே வாதைகளை அனுப்புகிறார். 10 விதமான வாதைகள் வருகிறது. அந்த 10 வாதைகளிலே முதலாவது நைல் நதியினுடைய தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. தவளைகள், பேன்கள், வண்டுகள், Nile rivers water changed to blood. The arrival of frogs, gnats, and the flies, and the boils, and so on. 10 விதமான வாதைகளை ஆண்டவர் தண்டனைகளை அனுப்புகிறார். அதில் முதல் 9 வாதைகள் இப்படிப்பட்ட வாதைகள்: வெட்டுக்கிளிகள், தவளைகள், பேன்கள், வண்டுகள் போன்ற வாதைகள். கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம். The firstborn being put to death. The firstborn of all Egyptians will be put to death. அடிமைகளிலிருந்து பார்வோனுடைய குமாரன் வரை முதல் பிள்ளை மரித்துவிடும். இஸ்ரவேலரிலும் மரிக்கக்கூடும். மரிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அதை நீங்கள் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். Turn with me to book of Exodus chapter 12. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள். அங்கே இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு சில ஆயத்தங்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன ஆயத்தங்கள் வேண்டும்? ஒரு வயது ஆண் ஆட்டுக்குட்டி, வெள்ளாடுகளிலோ செம்மறி ஆடுகளிலோ தெரிந்து கொள்ளலாம். 1 year old male lamb, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கசப்பான கீரை, bitter herbs should be prepared. மண் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும், மட் பாட். புளிப்பில்லாத அப்பம், unleavened bread, அதாவது மாவு பிசைந்து உடனடியாக அப்பங்களை சுட்டுவிட வேண்டும். அது அவர்களுக்கு 7 நாட்களும் அதை செய்ய வேண்டும். திராட்சை ரசம், வைன், மற்றும் ஈசோப்பு தண்டு, a branch of hyssop plant. ஈசோப் என்று சொன்ன உடனே ஏதோ ரெக்ஸோனா லக்ஸ் சோப் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். ஈசோப் என்பது ஒரு செடியினுடைய ஒரு பிரான்ச். ஈசோப்பு என்கின்ற ஒரு செடியினுடைய ஒரு பாகம், ஒரு தண்டு. இதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் தான் இந்த பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தம். இதை அந்த ஆபீப் மாதம் 14ஆம் தேதி, இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் மாதம், அது சில நாட்களிலே மார்ச் மாதம் வரும், சில வருடங்களிலே அது ஏப்ரல் மாதத்திலே வரும். ஆபீப் மாதம் 14ஆம் தேதி மாலையிலே அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதை கொன்று கொஞ்சம் இரத்தத்தை மண் பாத்திரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வீட்டின் வெளியே சென்று வீட்டின் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் இந்த ஈசோப்பு தண்டினால் அந்த இரத்தத்தை தோய்த்து அதை மேலேயும் மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டும். And on Abib 14th day evening, the lamb should be killed, and part of its blood taken in the mud pot should be taken outside the house, and with the help of hyssop plant branch, the blood should be applied on the doorpost and on the lintel. And what happens then? இப்படி அந்த வீடுகளிலே அவர்கள் அந்த இரத்தத்தை பூசும்போது, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரும் சங்கார தூதனும் அவர்கள்
எகிப்து தேசம் முழுவதிலும் கடந்து செல்வார்கள். இஸ்ரவேலர் இருக்கக்கூடிய கோசேன் பகுதியிலும் எகிப்தியர் இருக்கக்கூடிய பகுதியிலும் அவர்கள் கடந்து செல்வார்கள். அவர்கள் போகும்போது எந்தெந்த வீடுகளிலே இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் தன்னுடைய சங்கார தூதனை போக விடாமல் அதை இரத்தத்தை பார்த்து கடந்து போவார்கள். Seeing the blood of the lamb on the doorpost and lintel, the Lord and his destroyer angel will pass over. அப்படி வந்ததுதான் பாஸ் ஓவர் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, கடந்து போதல் பண்டிகை. யார் கடந்து போனார்கள்? தேவனும் சங்கார தூதனும் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பார்த்து கடந்து போனார்கள். அந்த வீட்டிலே மரணம் ஏற்படாதபடிக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் காத்து கொண்டது. இப்படி வந்ததுதான் இந்த பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல். இரண்டாவதாக இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் பார்க்கும்போது 3 பஸ்கா பண்டிகைகள் யோவான் சுவிசேஷத்தில் வருகிறதை பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயதிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிற 21 அதிகாரங்களிலே 3 முறை பஸ்கா பண்டிகை வருகிறதை காணலாம். அதை வைத்து இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது 33.5 வயதாய் இருந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் பாடுபடுவதற்கு முன்பு, சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்பு அவரும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், போதகரே, எங்கே பஸ்காவை நாங்கள் ஆயத்தம் செய்யலாம்? சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம் 3 சுவிசேஷமும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்ததை குறிப்பிடுகிறார்கள். மத்திய 26 அதிகாரம் 17 முதல் 30 வசனங்களிலே, மார்க்கு 14 அதிகாரம் 12 முதல் 26 வசனங்கள், லூக்கா 22 அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். The Synoptic Gospel speaks about the observance of Passover festival by Lord Jesus Christ. ஆண்டவர் ஆசரித்த இந்த பஸ்கா. சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நாங்கள் பஸ்காவை எங்கே ஆயத்தம் செய்யலாம்? என்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டும்? அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். என்னென்ன காரியங்கள் தேவைப்பட்டது? ஆண்டவர் 2 சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எருசலேம் நகரத்துக்குள் போங்கள், அங்கே ஒருவன் தண்ணீர் குடம் சுமந்து வருவான். அவன் பின்னாலே சென்று போதகர் கேட்கிறான், பஸ்காவை எங்கே ஆசரிக்கலாம் என்று. அந்த வீட்டின் சொந்தக்காரன் கம்பளம் போன்ற எல்லாம் பிரித்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மேல் வீட்டறையை காண்பிப்பான். சீஷர்கள் போய் அப்படியே ஆயத்தம் செய்கிறார்கள். ஆயத்தம் செய்தவர்கள் யார்? பேதுருவும் யோவானும். லூக்கா 22 அதிகாரம் 8 வசனத்தில் பார்க்கிறோம். அனுப்பப்பட்ட அந்த 2 சீஷர்கள் யார்? சீமன், பேதுருவும் யோவானும். அவர்கள் சென்று இந்த ஆயத்தங்களை, ஆட்டுக்குட்டி, திராட்சை ரசம், கசப்பான கீரை, மண்பாண்டம், புளிப்பில்லாத அப்பம், இவைகளை எல்லாம் அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள். மாலையிலே, அதாவது நாம் அறிந்த பிரகாரமாக பெரிய வியாழன் என்று நாம் ஆசரிக்கக்கூடிய அந்த நாளிலே ஆண்டவர் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். இப்பொழுது அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது இந்த சீஷ கூட்டத்திற்கு தலைவர் அவர். இந்த பஸ்காவை ஆசரிக்கிற வேளையிலே ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுக்கிறார். புளிப்பில்லாத அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது பிட்டு என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். புளிப்பில்லாத அப்பம் அடிமைத்தனத்தை குறித்த ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிற்கும்போது இது என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். This is my body broken for you. திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இது என்ன ஒரு புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம்?
இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஆசீர்வாதம் பண்ணுகிறார். தன்னுடைய மரணத்திற்காக பிதாவிற்கு நன்றி செலுத்துகிறார். Something extraordinary was that Jesus Christ gives thanks when he lifted the bread and when he lifted up the cup. He is thanking the Lord for his own sacrificial death. தன்னுடைய மரணத்திற்காக நன்றி செலுத்துகிறார். அந்த ரசத்தை கொடுக்கும்போது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்கிறார். This is the blood of the new covenant. Covenant என்று சொன்னால் testament, agreement. புது உடன்படிக்கை, நியூ டெஸ்டமெண்ட். அப்படி என்றால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஒன்று இருக்கிறது. சாதாரணமாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரிந்த காரியம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு என்று சொன்னவுடனே நமக்கு நினைவிற்கு வருகிற காரியம் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை இருக்கின்ற புஸ்தகங்கள். அது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இந்த புஸ்தகத்திலே பழைய ஒரு உடன்படிக்கை இருக்கிறதா, an agreement between God and his people. அது எங்கே காணலாம்? யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்திலே காணலாம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே மோசே என்னப்பட்ட தீர்க்கதரிசி இந்த பழைய உடன்படிக்கையை அவர் ஆண்டவர் சார்பாக ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை, என்ன அக்ரிமெண்ட்? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்கிறார்கள், 7ஆம் வசனத்திலே சொல்கிறார்கள், தேவனுடைய வசனங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். We will observe all the commandments of the Lord, and we will be your people, and you be our God. நீர் எங்களுடைய தேவனாயிரும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்போம். அதுதான் அக்ரிமெண்ட். அங்கே ஒரு பக்கத்திலே பிதாவாகிய தேவன் இருக்கிறார், இன்னொரு பக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள். மத்தியஸ்தராயிருப்பது மோசே தீர்க்கதரிசி. ஆனால் மோசே தீர்க்கதரிசி இதை நம்பாமல், நம்புவதற்கு ஒரு அடையாளமாக என்ன செய்தாராம்? காளை மாட்டை கொண்டு வர சொன்னார். காளை மாடு அங்கே கொல்லப்பட்டது. அதனுடைய இரத்தம் ஒரு பாத்திரத்தில் எடுக்கப்பட்டு ஒரு பெரிய பாத்திரத்திலே தண்ணீரிலே அது கலக்கப்பட்டது. தண்ணீரிலே அது கலக்கப்பட்டு இந்த 70 மூப்பர்கள் அந்த இரத்தம் கலந்த தண்ணீரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தெளித்தார்கள். தெளிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனத்திலே, யாத்ராகமம் 24ஆம் 8ஆம் வசனத்திலே, மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். ஆகவே பழைய உடன்படிக்கை யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவிற்கு வருகிறது மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இருக்கிற புஸ்தகங்கள். ஆனால் இந்த புஸ்தகங்களிலே இந்த உடன்படிக்கையை காண்கிறோம். எங்கே காண்கிறோம்? இந்த பஸ்காவை ஆண்டவர் கர்த்தருடைய பந்தியாக மாற்றி தருகிற அந்த இடத்துல அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். This is the blood which is shed for you and for many for the remission of sins, and this is the sign of the new covenant. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். ஆகவே ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதாவது நாம் அனைவரும், கர்த்தருடைய சபை அனைத்தும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்பந்தம் செய்கிறோம். We all agree to be God's children, and God is willing to be our God, our Heavenly Father.
And the mediator is Jesus Christ, and the sign is his own blood. In the New Testament, it is between God and his people, the church. Mediator is Jesus Christ, and the sign of the covenant is his own blood. புதிய உடன்படிக்கையிலே பிதாவாகிய தேவன் ஒரு பக்கம், கர்த்தருடைய சபை ஒரு பக்கம், மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அடையாளம் ஒரு காளை மாட்டின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சொந்தமே ரத்தமே. ஆகவே இந்த லார்ட்ஸ் சப்பர், ஹோலி கம்யூனியன், த லார்ட்ஸ் ஃபீஸ்ட், யுக்காரிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த காரியம், ராப்போஜனம், கர்த்தரின் பந்தி, நற்கருணை, திருவிருந்து என்று அழைக்கப்படுகிற இந்த சாக்ரமெண்டிலே நாம் மிக மிக ஞானமாய், கருத்தோடு, பக்தியோடு கலந்து கொள்ள வேண்டும். வெல்லூர் டயசிஸ், மெட்ராஸ் டயசிஸில் கிராம சபைகள் ஒரு போதகருக்கும் ஒரு 12-15 சபைகள் இருக்கும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையிலே உபதேசியார்கள் அங்கே இருக்கிற டயசிஸ் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் ஆராதனை பார்த்து கொள்வார். குருவானவர் 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் அந்த கிராம சபைக்கு வருவார். ஆகவே அவர்களுக்கு திருவிருந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை, ராப்போஜனம் 3 மாதத்துக்கு ஒரு முறை. ஆகவே அவர்கள் மிகவும் பக்தியோடு, ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய சபைகளிலே மாதத்திற்கு 2 முறை, அநேக ஆங்கில சபைகளிலே வாரந்தோறும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கர்த்தருடைய பந்தியிலே மிக ஜாக்கிரதையோடு கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். St. Paul warns God's church in 1 Corinthians chapter 10 and 11, saying, "Consider yourself and take care before you take part in the Holy Communion. Examine yourself before you take part in the Holy Communion." உங்களை நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறீர்களா என்று சோதித்தறிந்து கர்த்தருடைய பந்தியிலே சேருங்கள் என்று சொன்னார். ஒருவேளை காலையிலே திருவிருந்திற்கு வருவதற்கு முன்பு, ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு வீட்டிலே பிரச்சனையா, வீட்டிலே தகராறா, சண்டையா, அல்லது சபையின் மக்கள் மத்தியிலே ஏதாவது குழப்பமா, அதோடு திருவிருந்திலே வந்து கலந்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்து கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுவார். Each one examine yourself and take part in the Holy Communion. Otherwise, St. Paul says, the punishment will come in 3 ways. 3 விதமான தண்டனைகள் வரலாமா. ஒன்று, நீங்கள் பலவீனமாய் போவீர்கள், you will become sick. அல்லது உங்களுக்கு வியாதி வரும், you will get sickness. Thirdly, death will come, மரணம். ஆகவே கர்த்தருடைய பந்தி, ராப்போஜனம் ஒரு பரிசுத்த திருவிருந்து. அதிலே நம்மை நாமே சோதித்தறிந்து அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி, சமாதானம் காணப்படும். தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். An important announcement to all the members of our church, Karnalaya, Udayanagar Tin Factory area. ஒரு மிக முக்கிய அறிவிப்பு நம்முடைய கருணாலயா திருச்சபைக்கும் இந்த பகுதியில் உள்ள மற்ற சபைகளுக்கும் ஏற்படுத்துகிற ஒரு முக்கிய அறிவிப்பு. Greetings in Lord Jesus' name. The implementation committee of our church, Karnalaya, met on Thursday, the 20th August 2020, under the leadership of our Bishop, Right Reverend Dr. P.K. Samuel, at 10:30 a.m. in the Dyson Committee room, regarding restructuring a portion of ground floor with pillars and construction of new church on first floor and mezzanine floor. கர்த்தருக்குள் அன்பானவர்களே,
நம்முடைய திருச்சபையினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டட பணியினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் பி.கே. சாமுவேல் அவர்களின் தலைமையிலே டைசன் கமிட்டி ரூமிலே வியாழக்கிழமை 20 ஆகஸ்ட் அன்று காலை 10:30 மணிக்கு கூடி நம்முடைய ஆலய கட்டிட பணியினுடைய கீழ்ப்பகுதியினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் மற்றும் முதல் மாடியிலே கட்ட இருக்கின்ற புதிய ஆலயத்தினுடைய கட்டிட பணி மெசைன் ஃப்ளோருடைய கட்டிட பணியும் குறித்து பேசப்பட்டது, தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. The decision taken are the following. எடுக்கப்பட்ட தீர்மானங்களாவன: first, announcement of availability of tender forms 23rd August 2020. டெண்டர் ஃபார்ம் கிடைக்கக்கூடியது பற்றி முதலாவது அறிவிப்பு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020. செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் 30th ஆகஸ்ட். இரண்டாவது அறிவிப்பு 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். Collecting tender forms from Dyson Secretary from Dyson office is 27th August to 3rd September 2020. இந்த டெண்டர் ஃபார்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் டைசன் ஆஃபீஸ். டைசனுடைய காரியதர்சி பேராயத்தினுடைய காரியதர்சி அருள் திரு பால் தரிசேகர் ஐயர் அவர்களிடமிருந்து அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்கின்ற நாட்கள் 27ஆம் தேதி ஆகஸ்ட் முதல் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை 5 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். Last date to submit the completed tender forms on or before 8 September 5 p.m. பெற்றுக்கொண்ட டெண்டர் ஃபார்மை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நாள் 8ஆம் தேதியோ அல்ல 8ஆம் தேதிக்கு முன்போ கொடுக்கலாம். பெற்றுக்கொள்கின்ற கடைசி நாள் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 5 மணிக்கு. ஓப்பனிங் ஆஃப் சீல் டெண்டர்ஸ் 9 செப்டம்பர் 10:30 a.m. பெற்றுக்கொண்ட சீல்டு டெண்டர் ஃபார்ம்ஸை திறந்து பார்க்கக்கூடிய நாள் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலை 10:30 மணிக்கு. Compiling of tender forms by the architect is 10th, 11th and 12th September. பெற்றுக்கொண்ட டெண்டர் ஃபார்ம்ஸை கம்பைல் பண்ணக்கூடிய பணி ஆர்கிடெக்ட் திரு நிரந்தன் தாஸ் அவர்கள் மூலமாய் செய்யப்படும். அது 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி செய்யப்படும். Selection and finalization of contractor 16 September 2020 by the implementation committee. கான்ட்ராக்டரை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020 இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டியின் மூலமாக தெரிவு செய்யப்படும். விண்ணப்பிக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் அவர்கள் எலிஜிபிள் உள்ளவர்களாகவும் அவர்கள் கட்டிட பணியிலே ஆலயங்களை சுமார் 1 கோடியிலிருந்து 3 கோடி வரை கட்டின அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். And the contractors who will be applying for this tender form should be reputed contractors, qualified and eligible contractors who has the experience of constructing churches to the tune of rupees 1 crore to rupees 3 crores. These are for your kind information. உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் இவைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the good Lord bless all of you. Amen. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். 88ஆம் பக்கம். அப்போஸ்தலர்ஸ் கிரீட். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி
சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசி வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையின் அறிவிப்புகளை காரியதர்சி அவர்கள் அறிவிக்க நாம் கேட்போம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: மாதத்தின் 4ஆம் ஞாயிறு வான்வழி ஆராதனை நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற சபையார் அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதல் கூறிக்கொள்ளுகிறேன். கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடியவர்கள் மாஸ்டர் ஸ்டீபன் ஏ, திரு தினேஷ் பிரபுகுமார், திரு ஜெய்சீலன் சி, திரு ரமேஷ்குமார் என்ஜி, திருமதி எல்என் டார்த்தி, குமாரி ஜொஹானா ரிட்டு, மாஸ்டர் லேமக் ஆண்ட்ரியல் வில்லியம்ஸ், திரு டொனால்ட் பிராங்க்லின், குமாரி டானிலியா ஜே, பேபி எவனா டேமரிஸ், குமாரி டெக்ஸினா, திரு ரிச்சர்ட் ஜே, திரு அருண் மாணிக்கராஜ், திருமதி ஜீவமணி, குமாரி டயானா ரேச்சல். திருமண நாளை கண்டவர்கள் திருமதி திரு பி வினோத், திருமதி திரு சாம்பால் டி, திருமதி திரு வில்லியம் ஜான், திருமதி திரு ஆரோன் கே, திருமதி திரு அன்பராஜன், திருமதி திரு விக்டர் சாம், திருமதி திரு ஆனந்தகுமார். அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் கவனத்திற்கு, இந்த வாரம் மட்டும் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மாலை 4:30 7 மணி வரை ஆயர் டிஜிஎஸ் ராட்ரிக்ஸ் அவர்கள் ஆலயத்தில் இருப்பார்கள். ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று செல்ல மற்றும் மாதாந்திர காணிக்கை உண்டியல் செலுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தங்கள் பிறந்த நாளை கொண்டாடினவர்கள், திருமண நாளை கண்டவர்களுக்காகவும் கர்த்தருடைய சபைக்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கடந்த வாரத்திலே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடினவர்கள், திருமண நாளை கண்டவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கிய பாக்கியங்களையும் நீடிய ஆயுசையும் நித்திய கிருபையும் தந்து ஆரோக்கிய பாக்கியத்தோடு அவரை வழி நடத்தி செல்லும். ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, தாங்கிக் கொள்வதாக, போதுமானதாக இருப்பதாக. சபையிலே பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவர்களையும் மகா வைத்தியராக இருக்கிற நீரே தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும். உலகத்தை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த COVID-19 வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் 1,37,00,000 ஜனங்களை கர்த்தர் மீண்டும் சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank the Lord God Almighty for healing more than 1,37,00,000 people. Thank you for your great power and compassion. மரித்து போன 7,15,000 மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். 5 நாடுகள் மூலமாய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த வேக்சின், இந்த மருந்து வெகு சீக்கிரத்திலே உலகமெங்கிலும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக கிருபையை தாரும். தொடர்ந்து எங்களுடைய சபையை நீர் விசாரித்து
நாங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த கட்டிடப் பணியையும் துரிதமாக நாங்கள் ஆயத்தம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும். எங்களுடைய பேராயர் வந்து இங்கே ஜெபித்து இந்த கட்டிடப் பணியை துவங்கி கொடுக்கவும் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தொடர்ந்து எல்லா பொறுப்புகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கே நாங்கள் எல்லா துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். திருச்சபையின் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். Bless all the children, youth and the women and all the elders and crown them with your goodness, mercy and love. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நல்ல மேய்ப்பனாய் விசாரித்து வழிநடத்தி செல்லும். அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். ஆசீர்வாதமான கருவிகளாகவும் சுவிசேஷத்தின் கருவிகளாக உபயோகப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேசு பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கி என்றென்றைக்கும் உங்களோடு நிலைத்திருப்பதாக, ஆமேன். முடிவு பாடலாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 262 பாமாலையை பாடுவோம். ஹிம் நம்பர் 262. என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தான், நான் தாழ்ச்சி அடையேனே.